அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். செப்டம்பர் 7ஆம் தேதியன்று இரவு 9:56 இருந்து நள்ளிரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 தூங்குவதாக சொல்லப்படுது. பொதுவா ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட சில நேரத்துல பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம வழிபாடு செய்கிறோம், பூஜை செய்கிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஆனால் இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அதிலும் குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணிகள், மனநலம் சரியில்லாதவர்கள், மனநலத்திற்கு மருத்துவ பரிசோதனை, மருத்துவ மருந்துகள் எடுத்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கிரகண தோஷத்தால் ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி வயதானவர்கள், வயதுக்கு வரப்போகிற பெண் குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் அதிகமான பாதிப்பை கிரகண தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தோஷம் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். அது என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகாலயபட்ச நாட்கள் வருது. இப்போ அந்த நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். மேலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்மீக கதைகள், புராண கதைகள், மகாபாரத கதைகள், வாழ்க்கை நெறி தத்துவங்கள், வாழ்க்கை நெறி கதைகள், இந்த கதைகள்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த நாளில் நீங்கள் நிலைவாசலில், உணவில், பூஜை அறை வாசலில், படுக்கை அறையில் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வைக்கணும். கிரகணம் முடிந்த பிறகு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தூக்கி போட்டு எரிச்சிடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை புல். வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தியும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் இந்த தர்பை புல்லுக்கு இருக்கு. அதுவும் பச்சிலம் குழந்தைகள்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தொட்டில் கடியில் கண்டிப்பாக கொஞ்சம் தர்பை புல்லை கிள்ளி போட்டு வைக்கணும். அதை மாதிரி கர்ப்பிணிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தர்பை புல் இருக்கணும். நான் இன்னொரு குறிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, மனநலம் சரியில்லாதவங்க, மனநலத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, இவங்க இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக தர்பை இருக்கணும். இந்த தர்பையை வீட்டில் நான் சொன்ன இந்த இடத்துலலாம் வைங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கிரகணம் முடிந்த பிறகு முதல்ல தர்பையை கொண்டு போய் வெளியில் போட்டு எரிச்சிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் மற்ற வேலைகளை செய்யணும். கோயிலே பார்த்தீங்கன்னா சிலைகளுக்குமே பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்பையை போட்டு தான் மூடி வைப்பாங்களாம். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.